ஃப்ரைடே மார்னிங்கே தோசைக்கான பேட்டர் மட்டும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் எக்கு சேர்த்து செய்கிறப்ப கோதுமை மாவு செய்கிறப்ப எப்போவுமே கொலன்னு வரும்ல. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வராமல் எக்கு சேர்த்து செஞ்சால் சாஃப்டாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுக்கலாம். அப்புறம் அதை சுக்குமல்லி வாட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அண்ட் தென் கேட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவளுக்கு மட்டும் டேப்லெட்டும் கொஞ்சம் சூடான பால் மட்டும் கொடுத்துருந்தேன். எப்போதுமே பக்கத்து வீட்டில் ஒரு பூனை இருக்குது, அது கூட சண்டை போட்டுட்டு வந்துடுவா. ஸோ பெட்டில் வர எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை. அண்ட் தென் சைட் பை சைட் கார சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நைட்டே பச்சை பயிறு மட்டும் ஒரு கப் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் வந்து நல்லா முளைச்சி வந்திருந்தது. இதோட ரெசிபி ரொம்பவே ஈஸி தான். கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி வந்தோடனே அதுக்கப்புறமா உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்து பயிரையும் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தோசை சப்பாத்தி அண்ட் இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வெறும் வாயில் சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.